வணக்கம். மேஷம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மார்ச் மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பிற்பாதியில் ஒப்பீட்டளவில் குறைவாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் தருவார்கள். உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தரும். சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை வழங்கும். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். 11வது வீட்டில் சனி, சூரியன் மற்றும் புதன் வருமானத்தை அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செவ்வாய் அதன் உச்சமான ராசியில் இருந்து உங்கள் 10ஆம் வீட்டில் அமைந்திருந்தால் அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீர்கள். கடின உழைப்பால் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் உள்ள யாருடனும் காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலும் அதன்பின் 11ஆம் இடத்திலும் நிற்பதன் மூலம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை கொடுக்கிறார். உங்கள் திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் சனி, புதனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். செவ்வாய் உங்கள் 5வது வீட்டை 10ஆம் வீட்டிலும் குறுமுதல் வீட்டிலும் பார்ப்பதால் 5ஆம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கத்தால் உங்கள் படிப்பில் தடைகள் மற்றும் தடைகள் இருக்கலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்திலும் அமர்வதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து அன்பு உணர்வு வளரும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகளில் டென்ஷனை குறைத்து அன்பு அதிகரிக்கும். சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் கூட்டு செல்வாக்கு 5வது வீட்டை பாதிக்கும். இது உங்கள் காதல் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். திருமணமானவர்களை பற்றி நாம் பேசினால், குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் முழு கண் வைத்திருப்பார். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள். நிதி பார்வையில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்ய தொடங்குவீர்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது மற்றும் 11ஆம் வீட்டில் சனி, சூரியன், புதன் மற்றும் 5ஆம் வீட்டில் அவர்களின் அம்சம் இருப்பதால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தூக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையும், கண் பிரச்சனை, வயிற்று நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மார்ச் மாதம் உங்களின் தொழில் துறையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரப்போகிறது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் உங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வேலையை மீண்டும் தொடரலாம். சமய காரியங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள். காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கலாம். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு பிறகு காதல் நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதார திட்டங்களை புதிதாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப செலவழிக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும். மாதத்தின் முற்பாதையில் பயண வாய்ப்புகள் உண்டாகும். சூரியன், சனி மற்றும் புதன் உங்கள் 10ஆம் வீட்டில் அமைவது சாதகமாக இல்லை. இந்த காரணத்திற்காக
நீங்கள் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில சமயங்களில் உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாக நீங்கள் உணரும் சூழ்நிலை ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தமாக பயணம் செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வியாபாரம் வலுவடையும். இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அது உங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை தரும். மாதத் தொடக்கத்தில் ராகுவும் கேதுவும் 11 மற்றும் 5ஆம் வீட்டில் தங்கள் பிடியை வைத்து மார்ச் 15க்கு பிறகு செவ்வாயின் செல்வாக்கு உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும். உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். இது உங்கள் படிப்பில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் சரியாக தயாராகவும் முயற்சி செய்யுங்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பூர்வ ஜென்ம தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதால் மாதத்தின் ஆரம்பமும் ஓரளவு சாதகமாக இருக்கும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுவீர்கள். ஆனால் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி மற்றும் புதன் இடம் பெறுவதால் அவர்களின் பார்வை 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தி மற்றும் பதற்றமான சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடையக்கூடும். எனவே உடல்நிலையில் அக்கறை காட்டவும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் நீடிப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். பரஸ்பர புரிதல் இல்லாமை மற்றும் ஒருவருக்கொருவர் குறைந்த நம்பிக்கை ஆகியவை உங்கள் உறவில் பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். இந்த நேரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டத்தை அதிகரிக்கலாம். உங்கள் வேலை மற்றும் பணம் தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை வரலாம். இதை போக்க நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிது நேரம் விவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். குரு உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நல்ல செலவுகள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கும். இது தவிர நீங்கள் சில செலவுகள் திடீரென்று ஏற்படலாம். ஆனால் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் ஏற்படாது. உங்கள் விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும். குரு உங்கள் 12ஆம் வீட்டில் மற்றும் கேது உங்கள் 5ஆம் வீட்டில் சனியின் பார்வை உங்கள் 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சில புதிய பரிசுகளை தரப்போகிறது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். பயணம் உங்களை சோர்வடையச் செய்யும் மற்றும் சில உடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இது வாழ்க்கையில் முன்னேற உங்களை ஊக்குவிக்கும். சில மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பும் உண்டாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் திட்டம் வெற்றிகரமாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அதிகப்படியான காம எண்ணங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ராகு பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு உதவுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் உங்கள் வேலை பகுதியில் அந்த சவால்களை நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும். இது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் மற்றும் வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும். உங்கள் மீதும் மற்றும் வேலையின் மீதும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் வேலையில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை காரணமாக அறிவை பெறுவதற்கான ஆசை உங்களுக்கு இயல்பாகவே எழும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபடுவீர்கள். இது உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய உதவும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய விஷயங்களையும் புதிய பாடங்களையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். 5வது, 3வது மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளையும் அன்பான கண்களால் பார்ப்பீர்கள். அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். ஆனால் குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குரு பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து உங்களின் 5வது மற்றும் 7வது வீட்டை ஒன்றாக பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் காதலியை திருமணத்திற்கு முன்மொழியலாம். உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தையும் பெறலாம். திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் தங்கள் துணையின் முழு ஆதரவை பெறுவார்கள். அவற்றின் மூலம் நிதி ஆதாயமும் அடையலாம். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் உறவு சுமூகமாக தொடரும். இருப்பினும் ஜாதகத்தின் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நகரலாம். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 8வது வீட்டில் தங்குவதால் நீங்கள் அதிகம் யோசிக்காத சில செலவுகளை உங்களுக்காக உருவாக்கும். இந்த செலவுகள் பரஸ்பர மகிழ்ச்சிக்காகவும் சில மறைவான விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். ஆனால் இவை உங்கள் செலவுகளை அதிகரித்து உங்கள் நிதி நிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். மாதத் தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரனும் 9ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதனும் இருப்பது உடல் நலக்குறைவை ஏற்படுத்தும். ஏதேனும் பழைய பிரச்சனைகள் உங்கள் அன்றாட வழக்கத்தை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மார்ச் மாதம் உங்கள் தொழிலில் மிக முக்கியமானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். நல்ல கொள்கைகளை தொடும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள். காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம், குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். வெளிநாடு செல்ல வேண்டுமானால் அதற்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் பிரச்சனைகளில் வெற்றி பெறலாம். உங்கள் நண்பர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். குரு பகவான் உங்கள் 10ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் நீடிக்கிறார். இதன் மூலம் உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் அனுபவமும் உங்கள் திறமையும் உங்கள் அடையாளமாக மாறும். உங்கள் அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள். இதன் காரணமாக நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆதாரமாக மாறுவீர்கள். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் நீங்கள் நெருக்கமாக உணரலாம். வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் சுமூகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து உச்ச ராசியில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் படிப்பை சிறப்பாகவும் செய்ய முயற்சிப்பீர்கள். இதன் மூலம் நீங்கள் இனிமையான பலன்களையும் பெறுவீர்கள். உங்களின் கடின உழைப்பும் மன உறுதியும் தேர்வில் நல்ல வெற்றியை தரும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார். இதனுடன் அவரது பார்வையும் உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். இதனால் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் இருக்கும். பரஸ்பர அன்பு இருக்கும். பெற்றோரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சமாக இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளுக்கு புதிய ஆற்றலை வழங்குவார். நீங்கள் உங்கள் காதல் உறவை அடுத்த திசையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவீர்கள். இதற்காக நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உங்களில் சிலருக்கு காதல் திருமணமும் இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அழகாக இருக்கும். மாத தொடக்கத்தில்
உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே காதல் மற்றும் ஒன்றாக பயணம் போன்ற நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். புதன், சூரியன், சனி உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். முக்கிய நிதி முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம் அல்ல. எந்த வகையான தொழில் முதலீடுகளையும் தவிர்க்கவும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 7வது வீட்டிலும், சூரியன், சனி, புதன் 8வது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் அன்றாட வழக்கங்கள், உங்கள் உணவு பழக்கம் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இவற்றின் காரணமாக உடல் பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சனியுடன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலும், ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும். குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது நிவாரணம் அளித்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். வெளியூர் பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். பரஸ்பர உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுடன் சில அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். காதல் உறவுகளில் தொடர்ச்சி இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாயுடன் பெயர்ச்சிப்பதால் பணிபுரியும் இடத்தில் கடினமாக உழைக்க தைரியம் உண்டாகும். இதன் மூலம் உங்கள் வேலையில் அதிக முயற்சி மற்றும் கடினமாக உழைப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் 3வது வீட்டையும் பார்ப்பார். முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். உங்கள் மனம் அறிவை அடையும் நோக்கில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சோம்பல் உணர்வும் இருக்கும். பலவீனமான பரஸ்பர நல்லிணக்கம் காரணமாக நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது குடும்பத்தில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் உங்கள் 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரலாம். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் இந்த சவால்கள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான அன்பின் உணர்வுடன் உறவும் அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், சனி, புதன் ஆகியவை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அதே சமயம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6வது வீட்டிலும், ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் 7வது வீட்டில் ஒரு துன்பமான நிலை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் அமர்வதால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இது உங்கள் நிதி நிலையை நேரடியாக பாதிக்கும். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் சிக்கல் ஏற்படும். மாதத் தொடக்கத்தில் ராசி அதிபதி சூரியன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி சனியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். செவ்வாயும் சுக்கிரனுடன் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து 6ஆம் வீட்டிலும் ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் உடல் நலக்குறைவை நேரடியாக குறிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறையுடன் செயல்படவும்.
குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற முயற்சிப்பார். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காக உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மிகவும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெளியூர் செல்வதில் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்பினால் அதற்கும் நேரம் சாதகமாக இருக்கும். சமய காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதிலும் செலவுகள் இருக்கும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் மனதை சிதறடிக்கும் என்பதால் மாணவர்களின் கவனத்தை அதிகப்படுத்துவது அவசியம். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். உறவில் சில பிரச்சனைகளுக்குப் பிறகு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் சனியுடன் சேர்ந்து ஜாதகத்தின் 6ஆம் வீட்டில் அமைவார். உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலைத் துறையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், யாரிடமும் ஆர்வமாக எதையும் சொல்லாதீர்கள். ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் ராகு உங்கள் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் மற்றும் 8ஆம் வீட்டில் குரு இருப்பார். உங்கள் திட்டங்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் கவனத்திற்கு இடையூறு ஏற்படும். உங்கள் மனம் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கல்வி மோசமாக பாதிக்கப்படலாம் என்பதால் இது சவாலான நேரமாக இருக்கும். நீங்கள் இந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டும் மற்றும் செறிவை அதிகரிக்க வேண்டும். குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து உங்கள் 2வது மற்றும் 4வது வீடுகளின் முழு பார்வையை பெறுவார். உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். இது உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் மேற்கொள்வார்கள். இது சவால்களை குறைக்கும் மற்றும் சச்சரவுகளை குறைக்கும். உங்கள் பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தால் நிம்மதியாக இருப்பீர்கள். செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும். இங்கே இருப்பதன் மூலம் உன்னதமான செவ்வாய் உங்கள் அன்பில் வரம்புகளை கடக்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் மற்றும் உங்கள் காதலியின் அன்பில் நீங்கள் நனைந்து கொண்டே இருப்பீர்கள். அவர்களுக்காக புதிய பரிசுகளை கொண்டு வருவார்கள். அவர்களுடன் வெளியே செல்லலாம். விடுமுறையில் ஏதாவது நல்ல இடத்திற்கு செல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் மிகவும் காதல் நேரமாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். பரஸ்பர உறவுகளில் தீவிரம் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே எல்லாம் நன்றாக நடக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 14ஆம் தேதி உங்கள் 7வது வீட்டில் ராகுவுடன் சூரியன் அமையும் போது அந்த நேரம் பதற்றத்தை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை. உங்கள் மனைவியின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றும் இது உங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சேமிப்பு திட்டங்களின் பலனை பெறலாம். 5ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதனும் 7இல் ராகுவும் 8ஆம் இடத்தில் குருவும் இணைந்திருப்பதால் உங்களின் செரிமான திறன் சற்று பலவீனமடைவதால் வயிற்றுக் கோளாறு ஏற்படலாம். இது தவிர
ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமாக அமையும் வாய்ப்பு அதிகம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட தயாராக இருக்கும். உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். உங்களின் பணித்திறன் மற்றவர்களை விட உங்களை முந்தைய வைக்கும். இந்த மாதம் நல்ல கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு காரை முன்பதிவு செய்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த காரை பெறலாம். இது தவிர நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும், ஆனால் காதல் உறவில் பதற்றம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த நேரம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். சில செலவுகள் இருக்கும், ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும். மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம். வெளியூர் பயணம் செய்வதில் சில தடைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் 10ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள். ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பார். இதன் மூலம் உழைக்கும் மக்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். உங்களின் தனித்திறமையால் உங்களின் பணித்துறையில் அறியப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை எளிதாகச் செய்து மக்களின் பாராட்டுக்கு உரியவராக மாறுவீர்கள். வியாபாரம் செய்யும் நபர்களைப் பற்றி நாம் பேசினால், குரு பகவான் மாதம் முழுவதும் 7ஆவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் முதல், 3ஆவது மற்றும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். இதன் காரணமாக உங்கள் வணிகம் விரிவடையும். இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கலாம். அதில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் 5ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் செல்வதால் உங்களின் அறிவுத்திறன் நன்றாக வளரும். உங்கள் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், ஆனால் உங்கள் செறிவு தொந்தரவு இருக்கலாம். கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் வீட்டிற்கு புதிய வாகனம் வரலாம் அல்லது புதிய சொத்து வாங்கலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சில செயல்பாடுகள் இருக்கலாம். இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்புடன் ஒன்றாக வாழ்வார்கள். சூரியன், புதன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்கள் காதலியின் மனதை காயப்படுத்தும்படி கசப்பான விஷயங்களைச் சொல்வீர்கள். இது உங்கள் காதல் வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7ஆவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருவார். உங்கள் மனைவியின் ஆதரவையும் பெறுவீர்கள். நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெறலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரக்கூடும். 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 11ஆம் வீட்டையும், 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி, சூரியன் மற்றும் புதன் உங்கள் 11ஆம் வீட்டையும் பார்ப்பார்கள். இதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறலாம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தையும் பெறலாம். இருப்பினும் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது. 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளில் கிரகங்களின் சிறப்பு செல்வாக்கு காரணமாக வாயு, அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். கண்வலி பிரச்சனை சிலரை தொந்தரவு செய்யலாம். மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வதை நிறுத்துங்கள் அல்லது குறைக்கலாம், ஏனெனில் அதன் தாக்கம் உங்கள் கல்லீரலில் குறிப்பாக தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து வியாபாரத்தில் நல்ல அனுபவத்தையும் பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களுடனும் அதிக நேரம் செலவிடுவீர்கள். அவர்களுடன் உல்லாசமாக நேரத்தை செலவிடுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் தடைகள் குறையும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இதன் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளும் முடிந்து உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக செலவுகள் சற்று அதிகரிக்கும், ஆனால் வருமானம் நன்றாக இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் மாதத்தின் 2ஆம் பாதி அதற்கு சாதகமாக இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம். உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்களின் தாக்கமும் 6ஆம் வீட்டில் குருவின் ஆதிக்கமும் இருக்கும். சோம்பேறித்தனத்தை கைவிட்டு வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை பெற முடியும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான சிறு பயணங்களும் இந்த மாதம் நடைபெறலாம். நீங்கள் சில புதிய நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் மற்றும் நீங்கள் தொழில் ரீதியாக பலன்களை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும். எதையும் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். உங்களின் அறிவுத்திறன் வளரும். பாடங்களில் உங்கள் பிடிப்பு வலுவடையும். மாதத்தின் பிற்பாதியில் 5ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை படிக்க விரும்புவீர்கள். ஆனால் மன உளைச்சல் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்தாலும் உங்களால் முடியும். உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். 4ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கலாம். தாயின் உடல்நிலை மோசமடையக்கூடும். எனவே அவரது ஆரோக்கியத்தை சமமாக கவனித்துக் கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீர்கள். உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லாவற்றையும் செய்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள தூரம் குறையும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பீர்கள். உங்கள் அன்பையும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் இருவரும் புரிந்து கொள்வீர்கள். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். சில நேரம் ஈகோ மோதல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். எனவே உறவை சீராக்க முயற்சி செய்வீர்கள். உங்கள் மனைவியுடன் உங்கள் இணக்கம் சாதகமாக மாறும். கேது பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மற்றும் உங்கள் 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பெயர்ச்சிப்பதால் உங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் பெறலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். இதன் காரணமாக நீங்கள் லேசான நோய்களின் பிடியில் இருந்து வெளியே வருவீர்கள். எந்த நோயும் உங்களை தொந்தரவு செய்யாது. ஆனால் நெஞ்சுவலி அல்லது விரைப்பு போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் மற்றும் சூரியன், புதனும் இருப்பதால் வயிறு உபாதைகள் அதிகமாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் குறுகிய பயணங்கள் சாத்தியமாகும். இந்த பயணங்கள் சற்று சிரமமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும். உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், அயலவர்கள் அல்லது நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களுடன் பேசி உங்கள் பழைய நினைவுகளை புதுப்பிப்பீர்கள். மனதில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள். மன உளைச்சல் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறலாம். நீங்கள் வேலையில் தீவிர பிஸியாக இருக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சிறிது தூரத்தை பராமரிக்க வேண்டியிருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இதை பற்றி புகார் செய்தால் அவர்களுடன் நல்ல இணக்கத்தை பராமரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதே வேளையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதற்றம் அதிகமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாதத் தொடக்கத்தில் சனி,
சூரியன் புதன் 3ஆம் இடத்தில் பெயர்ச்சிப்பதும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் 2ஆம் வீட்டில் அமர்வதும் மாத தொடக்கத்தில் இருக்கும். உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் நடத்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். உங்கள் வேலையில் குறைந்த ஈடுபாடும் ஏற்படும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். கடினமான சவால்கள் இருந்தபோதிலும் நீங்கள் சில அபாயங்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வணிகத்தை புதிய திசையில் விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு அறிவை அதிகரிக்கும். உங்களுக்கு நிறைய தெரியும் என்று நீங்கள் உணருவீர்கள். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமும் அவற்றை படித்து புரிந்து கொள்வதன் மூலமும் மட்டுமே நீங்கள் தகவல்களை பெறலாம் மற்றும் உங்கள் அறிவை விரிவுபடுத்தலாம். எனவே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற போக்கை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். எனவே உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தையே கொடுக்க முடியும். உங்களின் இந்த அலட்சியமும் குடும்ப உறுப்பினர்களை சிக்கலில் தள்ளும். நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். இருப்பினும் நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுடன் உட்கார்ந்து பேசி விஷயத்தை கையாள வேண்டும். குரு பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் அன்பை அதிகரிக்கும். உங்கள் காதல் சரியான திசையில் செல்ல வாய்ப்பளிக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கைகளுடன் முன்னேறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரனுடன் செவ்வாயின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் உங்களை மிகவும் ரொமான்டிக் ஆக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாத தொடக்கத்தில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறிது டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இந்த சிக்கலில் இருந்து உங்களுக்கு உதவும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் 2ஆம் வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். சொத்து வாங்க முதலீடு செய்யலாம். இது உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் எந்த ஒரு சொத்தில் முதலீடு செய்யும் முன் அதன் சட்ட அம்சங்களை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பார். தோள்வலி அல்லது கண் பிரச்சனைகள் அல்லது பல்வலி உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. இவையும் காலப்போக்கில் போய்விடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களைப் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்குள் தேடுவதன் மூலம் உங்கள் குறைபாடுகளைக் கண்டறிந்து அவற்றை நீக்க முயற்சிப்பீர்கள். இது உங்கள் ஆளுமையை வளர்க்கும். இந்த மாதம் நிதி ரீதியாகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். சமய நடவடிக்கைகளிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 10ஆம் வீட்டை 7வது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்க்கிறார். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டிலும் பின்னர் உங்கள் 2வது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் பணியை முழு உழைப்புடன் செய்வீர்கள். இது உங்கள் பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான லாபம் கிடைக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடன் சில வாக்குவாதங்கள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் மீறி உங்கள் வணிகம் வலுவாக முன்னேறும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் உள்ள சவால்களை சமாளித்து முழு கவனத்துடன் படிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். இது கல்வியில் உங்கள் நிலையை மேம்படுத்தும்.
உங்கள் மனதின் ஆர்வத்தை திருப்திப்படுத்த நன்கு அறிந்த ஒருவரின் ஆலோசனையையும் நீங்கள் பெறலாம். உங்கள் கல்வியை மேம்படுத்த உங்கள் நண்பர்களில் ஒருவர் உங்களுக்கு உதவுவார். குரு பகவான் 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் 10வது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். ஆனால் உங்கள் 2வது வீட்டில் சூரியன், சனி மற்றும் புதன் இருப்பதால் பரஸ்பர வாக்குவாதங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே வார்த்தை போர் ஏற்பட்டு பிரச்சனைகள் உண்டாகலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் முதல் வீட்டில் உச்ச ராசியான செவ்வாயுடன் இணைந்து அமைவதால் நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்ற முயற்சிப்பீர்கள் மற்றும் உங்களுக்கு காதல் திருமணமும் கூடும். திருமணமானவர்கள் தங்கள் உறவிலும் காதலை அனுபவிப்பார்கள். கசப்பான சச்சரவுகளுக்கு பிறகு உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல பலன்களை பெறுவீர்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலம் அடைவீர்கள். சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மாத தொடக்கத்தில் உங்களின் முதல் வீட்டிலும் அதன் பிறகு 2வது வீட்டிலும் இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் பெரிய பிரச்சனை இருக்காது. சொத்துக்களில் முந்தைய முதலீடுகளிலிருந்தும் நல்ல பலன்களை பெறலாம். கண்கள், பற்கள், முடி தொடர்பான எந்தவொரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிகம் செல்ல வேண்டாம். இதனால் முகத்தில் வெயிலையும் உண்டாக்கும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் சராசரியாக பலனளிக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. காதல் உறவுகளில் இனிமையால் தாராளமாக செலவு செய்வீர்கள். அதீத காம எண்ணங்களால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரலாம். எந்த விஷயத்திலும் அவதூறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி ஆதாயமும் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். அதே சமயம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்சராசியில் இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டின் மீது முழு பார்வை வைப்பதால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு மற்றும் அரசு துறைகளில் இருந்து லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் சனியுடன் சூரியன் இருப்பதும் அவ்வப்போது சில தடைகளை உருவாக்கும். அதன் பிறகு சூரியன் 2ஆம் வீட்டிற்கு மாறுவார். ராகு ஏற்கனவே இருக்கும் இடத்தில் செவ்வாய், சனியுடன் இணைந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதி புதன் உங்கள் ராசியில் அமைந்து கல்வியில் ஆர்வம் காட்டுவார். உங்களின் செறிவு அதிகரிக்கும். உங்கள் கல்வியை மேம்படுத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறத் தொடங்குவீர்கள். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் சொன்னதை செய்ய மாட்டீர்கள். தன் வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிக்க முயற்சிப்பார். இது சில சமயங்களில் சிக்கலை தீர்க்கும் என்றாலும் அது பின்னர் மோசமாகலாம். உங்களின் இந்த பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து வரும் 7ஆம் தேதி முதல் வீட்டிற்குள் நுழைகிறார். இதனால் குடும்பத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் மற்றும் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்கள் கவலைகள் குறையும். உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இன்பத்திலும் துக்கத்திலும் அவர் உங்களை ஆதரிப்பார்.
5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வதால் உங்கள் காதல் உறவுகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வீர்கள், வெளிப்படையாக விவாதிப்பீர்கள். நீங்கள் அச்சமின்றி இருப்பீர்கள் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையைப் பற்றி மிகவும் வலுவாக உணருவீர்கள். 7வது வீட்டில் சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் கூட்டு பலன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உடல்நிலை மோசமடையக்கூடும். பரஸ்பர வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதல்கள் இருக்கலாம். இருப்பினும் மறுபுறம் குரு 7ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் 3வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்வை இருப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்த போதிலும் உங்கள் உறவு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பார்கள். இதன் விளைவாக உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், 2ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பார். அவருடன் சூரியன் மற்றும் புதனும் இணைந்து அமைவதால் உடல்நலக் கோளாறுகள் வரலாம். நீங்கள் அதிக காய்ச்சல், தலைவலி அல்லது உடல் வலி அல்லது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான மார்ச் மாத ராசிபலன் 2024. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நிதி ரீதியாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனென்றால் கிரக நிலைகள் உங்களை செலவுகளின் புதைகுழியில் சிக்க வைக்கும். பலவீனமான உடல் நலம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக உணருவீர்கள். எனவே நீங்கள் வாழ்க்கை ஆற்றல் பற்றாக்குறையை உணருவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை பலவீனமாக இருக்கும். எனவே அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். காதல் உறவுகளுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருந்து 10ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பார். பணியிடத்தில் உங்கள் முக்கியத்துவம் நிலைத்திருக்கும். உங்கள் அனுபவம் மற்றும் உங்கள் கடின உழைப்பை நம்பி உங்கள் வேலையை செய்வீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக சில சவால்கள் இருக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலை சம்பந்தமாக புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் அலைபாயத் தொடங்கும். அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. குரு மாதம் முழுவதும் உங்கள் 2வது வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பை மற்றும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டையும் சனி 12ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அவற்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் தங்கள் செல்வாக்கை செலுத்துவார்கள். இது உங்கள் உறவில் அன்பின் மீது சிறப்பு ஈர்ப்பை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் காதலியின் இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஈர்ப்பு இருக்கும். இது முழு காதல் சாத்தியங்களை உருவாக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனைவியுடனான உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ள இயலாமையால் உங்கள் இருவருக்குள்ளும் சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு உங்கள் உறவை கெடுக்கலாம். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் பெயர்ச்சிப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும். கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் 12ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் பெயர்ச்சிப்பதால் முதல் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிக்கிறார். சுக்கிரனும்
செவ்வாயும் 12ஆம் வீட்டில் நுழைந்து ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். உடல் நல பிரச்சனைகளுக்காகவும் செலவு செய்ய நேரிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.